If tan theta plus I pi equal to tan alpha plus I secant alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Prove that part நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த prove that partல இருக்கிறத நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். tan of அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ tan of theta plus I pi யோட வேல்யூ x plus iy கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு இங்கே tan alpha plus I secant alpha கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கே காஞ்சுகேட் எழுதுனா தீட்டா மைனஸ் ஐ பை ஈக்குவல் டு tan ஆல்ஃபா மைனஸ் ஐ சீக்கண்ட் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் எனக்கு ரியல்ன்றது தீட்டா, இமேஜினரின்றது பை. அங்கே கொஸ்டின்ல ஆன்சர் பாருங்க, தீட்டா ஈக்குவல் டு 2 தீட்டா ஈக்குவல் டு 2 பை ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ரியல் மட்டும் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நானாக தான் இந்த டேர்மை எழுதிக்கிறேன். ஸோ 2 தீட்டா தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா என்ன ஆகும், தீட்டா பிளஸ் ஐ பைய தீட்டா மைனஸ் ஐ பையோட ஆட் பண்ணா மைனஸ் ஐ பையும் பிளஸ் ஐ பையும் கேன்சல் ஆகி 2 தீட்டா கிடைக்கும். இப்போ அப்ளை tan ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்னவாகும், tan 2 தீட்டா ஈக்குவல் டு tan ஆஃப் தீட்டா பிளஸ் ஐ பை பிளஸ் தீட்டா மைனஸ் ஐ பை இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ இது என்ன டேர்ம் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா tan a plus b ஃபார்மேட்ல இருக்கு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். அதுக்கான ஃபார்முலா tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை எழுத போறோம். ஸோ இந்த பக்கம் tan 2 தீட்டா, இந்த பக்கம் tan a plus b நம்ம எப்படி எழுதலாம், tan a plus tan and the b term, இது a இது b. So minus I pi divided by 1 minus tan a into tan b அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு tan a theta plus I pi னா என்னன்னு மேலே கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்ல, அங்கே ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, tan alpha plus I secant alpha. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல tan alpha plus I secant alpha. செகண்ட் பார்ட்டில் tan alpha minus I secant alpha. அதே மாதிரி டினாமினேட்டரில் 1 minus tan alpha plus I secant alpha into tan minus I secant alpha. இப்போ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் tan 2 தீட்டா. ஸோ ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கு, 2 tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் டினாமினேட்டர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ a பிளஸ் பி a மைனஸ் பின்னா நம்ம எப்படி எழுதுவோம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோமா. ஆனால் இங்கே பி ஸ்கொயர் வரும்போது ஐ ஸ்கொயரும் வருது. ஐ ஸ்கொயர்னா என்னவாயிடும், மைனஸ் 1. அப்போ அந்த மைனஸ் 1னால என்ன ஆகுது, இந்த டேர்ம் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ டேன் ஸ்கொயர் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இது இன்னும் ஃபர்தராக நான் வந்து இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். 2 tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த பக்கம் tan 2 தீட்டான்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா, மேலே வந்து டேன் இருக்கிறதுனால டேனோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபார்முலா என்னென்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சாரி, ஸோ நம்ம ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே இருக்கிற இந்த சீக்கன் ஸ்கொயரை நான் என்னென்னு எழுத போகிறேன், டேனை வெளியில் எடுத்துகிட்டு போனால் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்னு வரும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா 2 tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் இந்த சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ மைனஸை திருப்பி ஃபர்தராக உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் 2 tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஏற்கனவே இருக்குது. மைனஸ் வரும்போது மைனஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல். ஸோ மேலே 2 tan ஆல்ஃபா, டினாமினேட்டரில் minus 2 tan square alpha.
2 கேன்சல் ஆயிரும். ஒரு டேனும் இன்னொரு டேனும் கேன்சல் ஆகி நமக்கு -1/tan ஆல்ஃபான்னு இருக்கு, which is -cot ஆல்ஃபா. இந்த பக்கம் tan 2 theta equal to -cot ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. எனக்கு இந்த பக்கமும் டேன்ல இருந்தாதான் என்னோட ஒரு ஆர்குமெண்ட்டை அப்ளை பண்ண முடியும். அப்போ இதை நான் அந்த காட்டை எப்படி நான் டேன்னு மாற்றுவேன்? tan 90 + தீட்டா. tan 90 + தீட்டான்றது -cot தீட்டா. இது வந்து நம்மளோட ரூலு. அந்த குவாட்ரண்ட் வரைவோம்ல, 90+னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும், அதனால டேனுக்கு நெகட்டிவ். ஸோ tan 90 + தீட்டான்றது காட்டா மாறிடும். இப்போ -cot தீட்டாவை நான் எப்படி எழுதலாம்? tan 90 + தீட்டான்னு எழுதலாமா? இப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணி இதை -cot ஆல்ஃபாவை tan 90 + தீட்டாவோட இடத்துல ஆல்ஃபா, ஸோ ஆல்ஃபா. இந்த பக்கம் tan 2 theta. ஸோ tan theta equal to something tan அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? 2 theta equal to n pi plus pi/2 plus alpha. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது டைரக்டாவே இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு வந்துடுது. இப்போ நம்ம 2 theta ஆட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுமா? இப்போ இந்த 2 thetaக்கு பதிலாக சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். I பை வரணும், ஏன்னா ஒரு பார்ட் முடிஞ்சிட்டு, தீட்டா வச்சு ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இப்போ பை வச்சு வேணும். ஸோ பை தான் எனக்கு இருக்கணும். தீட்டா எலிமினேட் ஆகணும். தீட்டா எலிமினேட் ஆகணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இதே விஷயத்த அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ 2i பை. ஸோ 2i பை எப்போ வரும்? தீட்டா ப்ளஸ் ஐ பை மைனஸ் தீட்டா மைனஸ் ஐ பை. அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? தீட்டா தீட்டா கேன்சல் ஆகும். Now apply, இது வந்து second part. Apply tan on both sides. So tan 2i pi equal to tan of theta plus I pi minus theta minus I pi. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா tan a minus b ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நான் எப்படி எழுதணும்? tan a minus tan b divided by 1 plus denominatorல இப்போ plus tan a into tan b. இந்த பக்கம் என்னவாகும்? எனக்கு I முன்னாடி வரும், tan 2h pi அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நமக்கு இதுக்கான வேல்யூஸ் தெரியும். கொஸ்டின்லேருந்து இதுக்கான வேல்யூஸ் எழுதலாம். I tan 2h pi equal to tan theta plus I pi அப்படின்றது tan alpha plus I secant alpha minus இதுக்கான டேர்ம் வந்து tan alpha minus I secant alpha divided by 1 plus இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b a minus b. ஸோ a ஸ்கொயர், சாரி, ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எழுதலாம். ஸோ tan theta plus I pi அப்படின்றது tan alpha I secant, அடுத்தது tan alpha minus I secant. இப்போ மேலே எனக்கு என்ன ஆகும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். இப்போ சீக்கண்ட் இருக்கும், tan கேன்சல் ஆயிடும். ஸோ 2i secant alpha அண்ட் டினாமினேட்டரில் 1 plus a plus b a minus b. அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஆனால் அங்கே ஒரு ஐ இருக்கிறதுனால என்னவாகும்? ஐ ஸ்கொயர்னு வந்து அது ப்ளஸ்ஸாக மாறி ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ நான் மொத்தமாகவே எனக்கு சீக்கண்டில் வேணும். ஸோ ஐ tan 2h பை. இந்த ஐயும் கேன்சல் ஆயிடும். ஸோ tan 2h பை ஈக்குவல் டு 2 secant alpha by 1 plus tan ஸ்கொயர் அப்படின்றது secant ஸ்கொயரா? ஸோ secant ஸ்கொயர் plus secant ஸ்கொயர். இப்போ மேலே 2 secant alpha, டினாமினேட்டரில் 2 secant ஸ்கொயர் alpha. 2 cancel, secant secant cancel. ஸோ tan 2h பை அப்படின்றது 1 by secant alpha. இப்போ 1 by secant alphaவை நான் மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தால் tan 2h pi equal to cos alpha அப்படின்னு வந்திருக்கும். எனக்கு வந்து 2 pi தான் வேணும். ஸோ 2 pi equal to tan அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் it is tan h inverse of cos alpha அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அகைன் இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்.
tanல h inverse of x ஓட ஃபார்முலா 1/2 log of 1 plus x by 1 minus x. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இப்போ இங்க x ஓட இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா cos அப்படின்னு இருக்கு. இப்போ 2 pi equal to tan h inverse of x நம்ம எப்படி எழுதலாம் 1/2 log of 1 plus x ஓட இடத்துல cos. So cos alpha by 1 minus cos alpha. And திருப்பியும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். 1 plus cos theta அப்படின்றது 2 cos square theta by 2. அதே மாதிரி 1 minus cos thetaன்றது 2 sin square theta by 2. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இங்க அப்ளை பண்ண போறோம். So 2 pi equal to 1/2 log of மேல 1 plus cos theta வந்து 2 cos square alpha by 2. கீழே 2 sin square alpha by 2. 2 cancel cos square by sin square அப்படின்றத என்னன்னு எழுதலாம் cot square எழுதலாம். So log cot square alpha by 2. இப்போ log ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பவரை முன்னாடி கொண்டு வரலாம். இல்ல 1/2 இருக்கிறத வந்து நான் ஹோல் பவர் 1/2 எழுதலாம். ஹோல் பவர் 1/2னா அந்த 2 அண்ட் ஹோல் பவர் 1/2 எனக்கு கேன்சல் ஆகும். அப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல காட்டோட பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தா 1/2 இன்டூ log a ஸ்கொயர் அப்படின்னு பாருங்க. அப்ப ஸ்கொயர் முன்னாடி வருது. log இப்ப a மட்டும் இருக்கும். அப்ப cot alpha by 2. இந்த 2ம் 2ம் கேன்சல். 2 pi equal to. ஆனா எனக்கு ஆன்சர்ல வந்து என்ன இருந்ததுன்னா e பவர்னு இருந்தது. ஸோ ரைஸ் e பவர் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ என்னவாகும் e பவர் 2 pi equal to e and log கேன்சல் ஆகி cot alpha by 2. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹென்ஸ்